ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 29, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். உங்களிடம் உள்ள திவ்யத்துவம் எனும் ஜோதி ஒளிர்வதற்கு நீங்கள் அகந்தை, பற்றுதல், வெறுப்பு ஆகியவற்றை விட்டொழித்து பிரேமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு நானே ஒரு இலட்சிய உதாரணம். தரிசனத்தின் போது நீங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அங்கேயே இருக்கிறீர்கள். நானே உங்களிடம் நடந்து வந்து குனிந்து கை நீட்டி உங்களுடைய கடிதங்களை பெற்றுக்கொள்கிறேன். அதற்கு பதில் அகந்தையினால் நான் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய கடிதங்களை என்னிடம் வந்து கொடுக்க சொல்லலாம். என்னால் அப்படி செய்ய முடியும். ஆனால் என்னிடம் இம்மி அளவும் அகந்தை இல்லாததால் அவ்வாறு செய்வதில் எனக்கு விருப்பமில்லை. நான் எவ்வாறு உங்களிடம் வந்து சேவை செய்கிறேனோ அதே போல நீங்களும் மற்றவர்களிடம் சென்று அகந்தையின்றி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த லட்சியத்தை தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். உங்கள் முன் ஒரு லட்சியத்தை நிலைநாட்டவே நான் இப்படிப்பட்ட அகந்தையற்ற விதத்தில் செயலாற்றுகிறேன். தெய்வீக அருளுரை, ஆகஸ்ட் 22, 1996. உங்களுடைய அகந்தையும் பற்றுதலும் உங்கள் கழுத்துக்கு பாசக்கயிறாகவே மாறி உங்கள் வாழ்வையே முடித்து விடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.